ஆ, என்னோட பேர் வந்து தரணி வேல்முருகன். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 டாபிக் பற்றி பேசணுன்னு நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு டாபிக் மட்டும் பற்றி பேசணுன்னு. பட் இப்போது வந்து சடனாக ஒரு 2 டாபிக்ஸ் எப்படின்னா, அந்த விஜய் வந்துட்டு போனதுலேருந்து ஸோ அந்த டாபிக் இப்போ அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட் வீக் அந்த ரோபோ சங்கர் இருந்தார்ல, ஸோ அந்த இது பற்றி பேசணுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஓகே, ஒரு 2 விஷயத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினச்ச டாபிக் என்னென்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்களா நீங்களாம்? ஸோ நம்ம எல்லாருமே வாங்குகிறோம். ஸோ வாங்குகிறப்போ பெரிய பெரிய மாலுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்பைரி பார்த்து வாங்குறீங்களா அப்படின்ட்டு நான் ஒன்று அப்போ எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நான் பார்க்குற வரைக்கும் யாருமே எக்ஸ்பைரி பார்க்கறதே இல்லை. வெரி 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 ரேர் பீப்புள் தான் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், நம்ம நினைக்கிறோம் சில டைமில் ஃபுட் பாய்சன் ஆகுது, அப்படி ஆகுது, வயிறு வலி வருது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸ்பைரி பார்க்காம வாங்கினா கூட, வாங்கி யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு வயிறு வலி வரலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்னென்னா, சரி, பெரிய பெரிய மால்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து அந்த இதெல்லாம் ஒரு 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 ரேக்காக இருக்கும், ரைட்? ஸோ பருப்புக்கு தனியாக, எண்ணெய்க்கு தனியாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, பருப்புக்கு தனியாக, எண்ணெய்க்கு தனியாக, அப்புறம் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் இதுவும் வந்து வச்சுருப்பாங்க, ரைட்? ஒன்று ரேக் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து பார்க்குறப்போ, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்க்குறப்போ வந்து இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் முடிகிறது இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பைரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன். நீங்கள் இனிமேல் வந்து அந்த பெரிய பெரிய மால் அந்த மாதிரி எங்கே போய் இந்தமாதிரி திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும், எக்ஸப்ட் மளிகை கடையில் அவங்க தர்றதான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறது, பெரிய பெரிய மால் போனீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எடுத்திங்கன்னா, ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மந்த் முடியும், இல்லை இந்த மந்த் முடியும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளார கை வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கை வச்சு இல்லை, இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். உள்ளார வந்து கொஞ்சம் இதே சேம் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருப்பாங்க, ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், அதே ப்ராடக்ட் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குற ப்ராடக்ட்டுக்கும் அதே ப்ராடக்ட் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறத எடுத்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. இப்போ சப்போஸ் வந்து ஒரு 5 months 6 monthஸில் ஒரு முடியறது இருந்தால் அதெல்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம பாட்டு கண்ணா பின்னான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம இல்லை. பட் ஆக்சுவலி நான் அன்றைக்கி ஒரு மால் போனேன். அப்போ நான் எடுத்து பார்த்து, ஓ, இப்போ முடியுதா அப்படின்னு பார்த்தேன். அப்போது வந்து என் பக்கத்தில் ஒரு ஆண்டி நின்றுதாங்க, என்னம்மா பார்க்குற அப்படின்னாங்க. அது குறைவுதாம்மா அது. அந்த நான் என்ன பார்த்தேன், ஆக்சுவலி ஒரு பாசிப்பருப்போ ஏதோ ஒன்று பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது குறைவுதாம்மா. நான் சொன்னேன், இல்லை ஆண்டி, நான் வந்து எக்ஸ்பைரி பார்க்குறேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கையில் ஒரு 3 வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் இதை என் பொண்ணுக்கு அனுப்பணுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுமான்னாங்க. நான் பார்த்து சொல்லிட்டு, இல்லை ஆண்டி, ஒரு ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி அது நெக்ஸ்ட் மந்த் முடிகிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், இது வேணாம் ஆண்டி, மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து மற்றெல்லாம் ஒரு 2-3 months அப்புறம் முடியுது, அது பாருங்கள் அப்படின்னு. சரி, சரிம்மா, நான் இனிமேல் இப்படி தான் பார்த்து வாங்க போகிறேன்னாங்க. இன்னொரு நாள் என்னாச்சு, நான் இனிமேல் தான் ஒரு மாலில் வாங்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா ஒரு 2 பசங்க, ஒரு சின்ன பசங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு, டேய், இது வந்து எக்ஸ்பைரி டேட்டு இன்னும் ஒரு இருக்குடா, இது வாங்கிக்கலாம்டா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. பிகாஸ் அவங்க ஒரு யங் ஜென்ரேஷன், அவங்க பார்க்குறாங்க, ரைட்? ஸோ நான் இதை தான் சொல்ல வந்தது. இதுதான் நான் வந்து ஒரு 2-3 months இயர்ஸ் பிஃபோரே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இதை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரி வாங்கலை. எக்ஸ்பைரி பார்த்து வாங்குங்க இனிமேல், பாருங்கள். ஸோ உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். சரிங்களா?